ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பேமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இங்க வந்து நம்மளோட பங்கு இருக்குல்ல ஃபாத்திமா சர்ச், அவங்க அந்த சர்ச் கட்டி 88வது ஆண்டு திருவிழா இன்னைக்கு நடத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து மாதா தேர் இன்னைக்கு வரும். இன்னைக்கு வந்துட்டு நிறைய தேருங்கெல்லாம் அங்கே அலங்கரிச்சு இது பண்ணியிருப்பாங்க. நம்ம 2 நாளா நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இன்னைக்கு 3வது நாள் தேர். இன்னைக்கு வந்துட்டு ஜெகஜோதியா இருக்க போது நாங்க எல்லாருமே எங்க நெய்பர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு வந்து நாங்க எல்லாருமே சர்ச்சில் இருப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தான் இன்னைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம், அந்த ஃபெஸ்டிவல்லாம் அப்படிங்கறத இன்னைக்கு ஃபுல் வீடியோவா வரப்போகுது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா, இது வந்து என்ன சொல்றது, எங்க கோயில் திருவிழா. ஆமா, அப்படிதான் சொல்லணும். ஓகேங்களா, சர்ச் ஃபெஸ்டிவல். இங்க சர்ச் ஃபெஸ்டிவல் ஃப்ரெண்ட்ஸ், இது வருஷம் நடக்கும். வருஷம் நம்மளுமே போவோம். இந்த வருஷம் வந்துட்டு நான் கம்மியா தான் மேக்கப் பண்ணியிருக்கேன், ஏன்னா நிறைய போடல. இன்னைக்கு வந்து ஒரு மேக்கப்பே இல்லாம வரணும்பா. ஆமா, ஆனா எல்லாருமே மேக்கப் போட்டு தான் போறாங்க. நானும் பார்த்தேன், மேக்கப் ஃபுல் மேக்கப்ல போறாங்க. கேர்ள்ஸ் எல்லாமே போட்டு ஃபுல் மேக்கப்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வருவாங்க. தேர் இல்ல, அதனால ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போறேன்னா, மேக்கப் பண்ணிட்டேன். இனி ஐலைனர், மஸ்காரா, லிப்ஸ்டிக், இந்த சாமான்கள் தான் என் ஃபேஸில் போடணும். அதனால அதை வந்து அப்புறமா சாரி கட்டிட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். டைன்டடாய், என்னப்பா ரெடி ஆயிட்டியா? அவள்தான். நான் எவ்வளோ அழகா ரெடி ஆயிருக்கேன், நீ எப்படி ரெடி ஆயிருக்க? நான் இன்னும் ரெடியா ஆகலப்பா. என்னது இன்னும் ரெடி ஆகலையா? மணி 7 ஆக போகுதுப்பா. ஏரே உள்ள போயிருக்கும் நேரத்துக்கு. இப்பதான் ஷூவே போடுறேன். நான் ஒழுங்கா டிஷர்ட் போட்டுன்னு இருந்தேன். ஏன் டிஷர்ட் போடுற அப்படின்னு எல்லாம் எப்போ பார்த்தாலும் சும்மாவெல்லாம் அப்பா மகளும் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பீங்க. எங்கேயாவது போகணுன்னா தான் ஏதாவது துணியே இல்லாதவங்களாட்ட அப்படியே அப்பா இது மாதிரி சுற்றுவீங்க. ஷர்ட் போட்டாலே ஏஜ்டா தெரியுற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஸோ ஷர்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணாமல் அதனால தான் டிஷர்ட்ஸாக போட்டுனுங்கிறேன். இல்லை நீ கிளம்பிட்டல, நான் கிளம்பணும். வா. என்னப்பா நியாயம் பண்ணுற? இப்போ நீ தானேப்பா சொன்ன நான் ஒழுங்காகவே கிளம்பலான்ட்டு. ஒழுங்காக கிளம்பலன்னு சொல்லல, அப்போ சொன்னேன், இப்போ சொல்லலை. நான் முதல்ல உன் தலையில் இருக்கிற முடியை வெட்டு, கேவலமாக இருக்குது, அதுதான் உன் மூஞ்ச காட்டுது, வயசான மாதிரி இருக்குது. இப்போ முடி வெட்டினாதான் நீ வந்து க்யூட்டாக இருப்ப. என்னப்பா இது, இதுக்கு தான்ப்பா இந்த சில்க் சட்டையெல்லாம் நான் வாங்குறதே கிடையாது. பாரு, அதுக்குள்ளே இப்போ நேரம் மாங்குன்னு அயன் பண்ணேன், அப்படிதான் அதுக்குள்ளே இப்படி கலைஞ்சி போச்சு. சரி ஓகே, என்ன காட்டு, நான் பாரு என்ன பாரு எப்படி இருக்குன்ட்டு. என்னை பாரு யோகம் வரும், என்னை பாரு யோகம் வரும்ட்டு இப்போ நான் காட்ட போகிறேன். பேபிமாவை பாருங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபைனல் லுக். தெரிஞ்சிருந்தா இந்த சாரி தான் கட்ட போறேன்னு முதல்லயே தெரிஞ்சிருந்ததுன்னா ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சிருப்பேன். நான் ஃப்ளீட் புடின்றேன், நீ எல்லாம் எதுக்கு ப்ரீ ப்ளீட்டிங் போய் பழகுறேன்னு என்ன கேள்வி கேட்குறாரு. ஆமா உண்மைதானே, எனக்கு ஞாபகமே வரல. அப்படி நாய் வாய் வைக்கிற மாதிரி எல்லா பக்கமும் ஓடி போய் டட்டுக்கு 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 வாய் வச்சுக்கிறேன். செஞ்சனா இல்லையா பா, அதை கண்டினியூ பண்ணணும்பா. அப்படி ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணதே கத்துக்கிட்டதையே நான் மறந்துட்டேன்ப்பா. அத்தியா நான் இதுக்கு சரி தீபாவளிக்கு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனால் இது ஞாபகமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால இப்போ எல்லாம் தீபாவளிக்கெல்லாம் உன்னால் பண்ண முடியாது. உனக்கு இப்போ ஃபைனலாக எப்போ கொடுக்க போகிறாங்களோ உன் ப்ளவுஸையும் இதுவையும். ஆமாம் இல்லை, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அது இல்லைன்னா நம்ம போயிட்டு எங்கே இருக்கோமோ அங்கே இல்லை போயிட்டு அங்கே பெங்களூர் ஏங்க நம்ம பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எவ்வளோ நேரம் ஆக போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நீ அப்படி சொல்லாதப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி சொல்லு. இல்ல நம்ம இதுல கல்யாணம் என்ன போச்சு, மோனா தானே, மோனா கல்யாணத்துக்கு இன்விடேஷன் வைக்கிறதுக்குன்னு எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது அப்பெல்லாம் கட்டலை, இப்போதான் அது கட்டினேன். பீராவை தெரியும் பார்த்தேன், என்னடா கட்டாமல் வச்சுன்னு இருக்கோம் அப்படின்னு தேடும் போது இது கண்ணில் தென்பட்டுச்சு. எடுறா சாரிய கட்டடா அப்படின்னு சொல்லிட்டு நீ கட்டிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்னைக்கு போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு தேர் இங்கே வருமானு தெரியல, காணோம். வரும் ஆனால் நம்ம இப்போ அங்கே போயிடலாம், மாதா கிட்ட போயிடலாம், கோயிலுக்கு போயிடலாம். நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்னப்பா சொல்லுப்பா. மாதாக்கு மாலைலாம் வாங்கி வச்சிருக்கிறோம். தேர் வரத்துக்கே ரொம்ப லேட் ஆகுமாமா. தேர் வந்ததுக்கு அப்புறம் தான் மாசே ஸ்டார்ட் ஆகுமாமா. ஸோ அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. வேணா அப்படியே ஒரு ரவுண்டு போய் இல்லை நீ போய் பார்த்துட்டு வா, எந்த வழியா வராங்கன்னு தெரியலையா. சர்ச்சில் என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வான்றேன். எந்த வழியா வராங்கன்னு பார்க்காத, சர்ச்சில் என்ன நடக்குது. நீ என்ன பண்ண போற, நீயும் வா, வந்துட்டு இறங்கி ஏறணும். வா அப்படியே போய் பார்த்துட்டு வருவோம். இங்க வந்துட்டாங்கப்பா, தெரியலையா அதுக்குள்ளயா? நான் அதுக்கு தான் சொன்னேன் அப்படியே போய் சுற்றி மாதாவை பார்ப்போம்னு. தெரியல ஃப்ரெண்ட்ஸ், மாதா எங்கே வராங்கன்னு தெரியல. பட்டாசு மட்டும் வெடிக்குது. சரி நம்ம சர்ச்சுக்கிட்ட வந்துட்டோம் போகலாம், உள்ளே போய் பாருலாம். இடத்த பிடிச்சி எல்லாரும் இடத்த பிடிச்சி உட்காந்துன்னு இருக்காங்க. உப்பா ஓடி போய் உட்காந்துருணும் நீ டப்புக்கு. ஆமா, கொஞ்ச நேரம் பார்க்கணுன்னா உட்கார தான் முடியும். சரி வா, நட நட நட. மாதா என்ட்ரன்ஸ்ல வரும்போதே மாலை போட்டு ஆசீர்வாதம் வாங்கிடலாம். ஓகேவா? ஓகே ஓகே.
எல்லாரும் இடம் பிடிச்சுன்னுக்குறாங்க. போ இடம் பிடிப்போ. 2 Church உள்ள இடம் இருக்குப்பா. பாருங்க. என்னப்பா வெளிச்சம் இல்லையா? வெளிச்சம் இல்ல. தேர் வந்து 1 வேல வருதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா மேல வரும். எங்க ஏரியாக்குள்ள இந்த தடவை வரல போல. இந்த ரோட்ல சுத்திட்டு அப்படியே வராங்கன்னு நினைக்கிறேன். மெயின் ரோட்லயே போயிட்டு வந்துட்டாங்க. மெயின் ரோட்ல நல்லா நான் வீட்டுக்கிட்ட வருவாங்க. ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டு வருவாங்க. நம்ம வெயிட் பண்ணி வருஷம் எங்க வீட்டு வழியா தான் போகும். நம்ம ஸ்ட்ரீட்குள்ள நம்மளோட என்னப்பா பங்குல இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் பை வாக் பின்னாலே வருவாங்க. அதெல்லாம் வந்து அவங்க பின்னாடி போவாங்க. அந்த மாதிரி தான் நாங்க எப்பயுமே பண்ணுவாங்க. அதனால நாங்க எங்க வீட்டுக்கிட்ட வரும் வெயிட் பண்ணினே மாலை வாங்கி வச்சு உட்கார்ந்து ஆலிச்சுக்கா தான் சொல்லிச்சு. மெயின் ரோட்ல போறாங்க அப்படின்னா அதனால நீ சர்ச்சுக்கே போயிடு அப்படின்னாங்க. அதனால தான் வந்து இல்ல அந்த அக்காக்கும் தெரியல ஆக்சுவலி. அந்த அக்காக்கும் தெரியல சொல்லிச்சு ரோட்ல தான் போகுதுன்னு அந்த அக்கா சொல்லிச்சு. ஓகே அதனால நம்ம வந்து இந்த சீட்டை பிடிச்சி உட்கார்ந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வரட்டும் தேர் வரட்டும். அது உங்களுக்கே நல்லா தெரியும். சீட்டுன்னு வண்டி விட்டு இறங்குனதுலன்னு சொல்லி இருந்தது பேபிமா. வந்த உடனே 2 சேரை தூக்கி உட்கார வச்சாச்சு. பேசாம நிறைய கிராண்டா ரெடி ஆகி வந்திருக்காங்க. நான் தான் சிம்பிளா வந்துட்டேன். போதும் நம்மளுக்குன்னா வீடு இங்கே பக்கம் தானே. இது ஃபேஸே லைட்டு மாதா உள்ள வந்தோடனே தான் ஃபுல்லாக போடுவாங்க போல் இருக்கு. தெரியல அவ்வளோதானே. அங்கே தான் பிரைட்டாக இருக்கும். இங்கே கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கு. நம்ம பங்கு பார்த்துட்டு போறாரு. பார்த்துன்னு போனாரா? தேர் வராங்கப்பா. சரி உள்ள வந்தோடனே எடுக்கலாம் கோயிலுக்குள்ள. ஏன் ரோட்ல எடுப்பானேன்னு சொல்லிட்டு உள்ள வந்தேன். இந்த கூட்டத்துல நீ காணாம போயிட்டீங்கன்னா பாரு ஃபுல்லா இங்கே ஆக்குபை பண்ணிட்டாங்க. இங்கே ஆக்குபை பண்ணிட்டாங்களா? இன்னும் மாதா தேர் உள்ள வந்தா ஃபுல்லா எல்லாரும் இங்கே ஆக்குபை பண்ணிடுவாங்க. அப்புறம் நீ எங்கேயாச்சும் ஓரமா போய் நின்றுப்ப. அதனால தான் வந்து முதல்ல உனக்கு பிடிச்சிட்டேன். வா போலாம். விளக்கேத்துறாரு. வா சர்ச்சுக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசினா எனக்கு டென்ஷன் ஆகிடும். இல்ல வெளியில வந்து டென்ஷன் ஆகாத மனுஷன். எனக்கு போட்டோ எடுத்து கொடுத்தாரு. ஓகேவா போட்டோ எடுத்தவனே நான் பார்த்தேன். என்னப்பா இந்த சாரியில ஒல்லியா தெரியுறேன். ஒருவேளை நான் குடிக்கிற கசாயம் வந்து இந்த கசாயம் இல்லப்பா, அது கஞ்சிப்பா. கஞ்சி ஒருவேளை வேலை செய்தோ அப்படின்ற மாதிரி எனக்குமே தோணுச்சு. வேலை செய்தோ இல்லையோ இந்த சாரி அந்த மாதிரி தெரியுது. ஒல்லியா தெரியுறேன். நான் இந்த சாரி கட்ட குண்டா தெரியுவேன்னு நினைச்சிட்டு இத்தனால கட்டாம வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட். இந்த சாரில வந்து தான் தெரியுது. போட்டோ அட்டாச் பண்றேன், நீங்களே பாருங்க. போட்டோல வந்து அவ்வளவு ஒல்லியா தெரியுறேன். மேபி வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். இல்ல லாங் ஷாட். அது கேமரா ட்ரிக்ஸ்ல நான் எடுத்துருப்பேன். நீ அப்படிலாம் தப்பா எடுத்துக்காத. வெயிட் போட்டு பாக்குற ஒரு இளவும் இல்லையே அதுல. வெயிட்ல எவ்வளவு இருக்குது? வெயிட்ல வந்து நான் 1 கிலோ கம்மியான மாதிரி காட்டுது. 81 காட்டுது. 82 இருந்தேன். அப்புறம் நான் கம்மியா இருக்கேன். இதெல்லாம் வந்து ஆக்சுவலி நம்ம எக்ஸசைஸ் பண்ணி நம்ம நடக்கிறதுனால உனக்கு வந்து அந்த உடம்புல இருக்க நீர் வந்து வத்தி வெயிட் கம்மியான மாதிரி காட்டும். அதான் விஷயம். வேற ஒண்ணுமே இல்ல. நான் வந்து நிறைய ரொம்ப ப்ராப்பராலாம் டயட் எடுத்துக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சர்ச்சுக்கு போயாச்சு, ப்ரேயர் பண்ணியாச்சு, ப்ரேயர் பார்த்தாச்சு, மாதாவை பார்த்தாச்சு, தேர் பார்த்தாச்சு, சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து தூங்கணும். அதுதான் எங்களுக்கு முடிஞ்சுது.
நிறைய பேர் வந்துட்டு நிறைய சாப்பிட்றீங்க, இதுல டயட்டுன்னு வேற உங்களுக்கு பேரு, எப்ப கேட்டாலும் ஒயிட் பிரியாணி நண்டுன்றீங்க. எங்கப்பா 2 நாள் தான், இந்த வாரத்துல 2 நாள் தான் நம்ம இது பண்ணது. எனக்கு தெரியல, முழுசா வீடியோ பார்க்காம தம்ப்நெயில் டைட்டில் மட்டும் பார்த்துட்டு இது பண்ணிடுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா வந்து நான் காலையிலயும் நைட்டும் 2 நேரம் கஞ்சி குடிப்பேன், மதியம் மட்டும் தான் சாப்பிடுவேன். மதியானம் ஒரு வேளை நல்லா சாப்பிடலாம்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து அவ்வளோலாம் வந்து ரெஸ்ட்ரிக்டடா இருங்க அப்படின்னு எனக்கு சொல்லலை. இதுக்கப்புறம் தான் அவர் மேபி அந்த 15 டேஸ் கழிச்சு என் வெயிட்டை பார்த்துட்டு தான் அவர் ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது தெரியல எனக்கு. ஆனால் வந்துட்டு நான் நான் சாதாரணமாகவே இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்றதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன். இப்போ என் பல்லும் சரியில்லாதனால கொஞ்சம் நிறையவே அவாய்ட் பண்ணுறேன். இவங்க அது நம்ம தம்ப்நெயில வச்சுக்கிறது பார்க்கறது பார்த்தா இவங்க சட்டியாக இந்த குடும்பமே திங்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. புதுசா பழசா சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் அப்படிங்கிறது. ஏன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம 2 நாளா வாக்கிங் போல, 2 பேருமே 2 நாளா வாக்கிங் போல, 2 நாளா வாக்கிங் போக முடியல. பட் ஆனால் நாளையிலேருந்து ஒழுங்கா ப்ராப்பரா கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்னா 2 நாளும் வெளியில போகணும். அதனால தான் பிரச்சனையே. ஒரு டி நகர் போனதும் சரி, இன்னைக்கு வந்து தேர் போனதுனாலயோ எங்களுக்கு டைம் இல்லை. சரி, அந்த டைமிங் வந்து கொஞ்சம் சேர்த்து நாளையிலேருந்து அந்த டைமிங்கை கவர் பண்ணிடலாம் இந்த வீக் ஃபுல்லாக. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ இப்படி தான் போச்சு. சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படியெல்லாம் போச்சு? நீங்கள் யார் இங்கே வந்து ஃபெஸ்டிவல் வந்து அட்டன் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மகிட்ட வந்து பேசிட்டு போனாங்க. குரோம்பேட்ல இருந்து எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வந்து பேசினாங்க. அதனால நீங்கள் தூரத்துலேருந்து எங்கள் சர்ச்சுக்கு ஃபெஸ்டிவலுக்கு வந்தீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக் முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டாங்க. ஓகே, பாய்.